2026 நடந்து முடிந்த எலெக்ஷனில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை பிடிச்சி முதன்மை இடத்துல இருக்குது. ஆனால் தளபதி விஜய் அவங்க முதலமைச்சராக பதவி ஏற்கணும்னா இந்த இடம் பத்தாது. கன்ஃபார்மாக 118 இடம் வேணும், பெரும்பான்மை காட்டணும். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது 108 தான். ஏற்கனவே 2 தொகுதியில் போட்டிட்டு வென்றிருக்காரு. ஒரு தொகுதி கண்டிப்பாக ராஜினாமா செஞ்சே ஆகணும். அப்படி பார்க்கும்போது 107 தொகுதி தான் கையில் இருக்குது. கன்ஃபார்ம் 118 தொகுதி இருந்தால் மட்டும்தான் தளபதி விஜய் அவங்க முதலமைச்சராக முடியும். இது அரசியல் ரீதியான ஒரு சட்டம். இதனால் கண்டிப்பாக மற்றவங்களுடைய சப்போர்ட்டு தேவை. இன்னும் 11 சீட்டு தேவை. இந்த 11 சீட்டு வெளியிலேருந்து தான் நம்ம ஆதரவு திரட்ட முடியும். இப்போதைக்கு காங்கிரஸ் மட்டும் மறைமுகமாக ஆதரவு தரலாம்ப்பா, நாங்கள் ஆதரவு தரோம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இன்னும் முழுமையான விவரங்கள் தெரில. அதே சமயத்தில் மற்ற கட்சியினர் தளபதி விஜய் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் யாரும் நான் ஆதரவு தரேன், ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா கூட்டணியில் இருக்காங்க, அந்த ப்ரெஷர் இருக்கும். அதனால் இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு யோசனையில் இருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் தமிழக ஆளுநர் அவங்க தவிக தலைவர் தளபதி விஜய் அவர்களிடம் ஒரு மின்னஞ்சல், அதாவது மெயில் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அது என்னென்னா, நீங்கள் ஆட்சி அமைங்க, ஆனால் 2 வாரத்துக்குள்ளார மெஜாரிட்டி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயிலில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ 2 வாரத்தில் கண்டிப்பாக மெஜாரிட்டியை நிரூபிச்சாகணுங்கிற கட்டாயத்தில் டிவிக்கு அவங்க இருக்காங்க. மீதமுள்ள 11 சீட்டு எந்த கட்சியிலிருந்து ஆதரவு இப்போ திரட்டுவது? ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தால் இல்லை டிஎம்கே கூட்டணியில் இருந்தால்? இப்போ ஏடிஎம்கே கூட்டணியிலேருந்து ஓரளவுக்கு அப்படி இப்படின்ட்டு ஆதரவு கேட்டாலும் அங்கே இபிஎஸ் அவங்க எனக்கு கண்டிப்பாக நான் முதலமைச்சர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக ஒரு சில வார்த்தைகளை விட்டுருக்காரு. அதனால் அங்கே கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அதே சமயத்தில் டிஎம்கே கூட்டணிலேருந்து கண்டிப்பாக நம்ம ஆதரவு பெற முடியாது. ஏன்னா மெயின் பிக்சரே அவங்க தான். ஏன்னா அவங்கள வச்சு தான் அப்படி இப்படின்ட்டு நம்ம அப்படி இப்படின்ட்டு எல்லாம் வந்திருக்காங்க. அதனால் டிஎம்கே கூட்டணி கண்டிப்பாக ஆதரவு திரட்ட முடியாது. ஏன்னா அங்கே தான் அதிகபட்ச கூட்டணி வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கேருந்து தளபதிக்கு ஆதரவு தரதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நிறைய பிரச்சனை சம்பவமெல்லாம் ஆகும். அதனால் வாய்ப்பு மிக மிக குறைவு. டிஎம்கே இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃப்யூச்சரில் வரும். அதனால தான் பிளான் பி அப்படியே பிளான் பண்ணி எல்லா கட்சிகளும் கூட்டணி போட்டு இந்த மாதிரி கட்டுக்கோப்புகளை கொண்டு வச்சுருக்காங்க போல். இப்போ இதுக்கெல்லாம் ஒரே வழி என்னென்னா, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மேலிடத்துல பேசிடணும்ப்பா. அதாவது பாஜக காங்கிரஸ் இவங்க 2 பேர்த்துக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக பேசணும்னா, ஏன்னா இவங்களுடைய மேலிடம் அதுதானே. அவங்க மனசு வச்சா ஓரளவுக்கு இவங்க கூட இருக்கிற அந்த கூட்டணிலாம் பிரித்து தளபதி விஜய் அவங்களுக்கு ஆதரவு தரலாம். அதனால் கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டாக மேலிடத்துல தான் பேச்சுவார்த்தை போகும். அப்படி ஒரு வேளை பேச்சுவார்த்தை மேலிடத்துல போச்சுன்னா யார் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? காங்கிரஸா இல்லை பாஜகவா? அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அரசியல் களத்தில் சந்திப்போம்.